அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதே நான் சொல்லக்கூடியதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ முடிகிறக்குள்ளாரையே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கும். இது அதிர்ஷ்டத்துக்கு, பண வரவுக்கு, அதே போல் நடக்காதுன்னு விட்ட விஷயங்கள் கூட நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறையாக உங்களுக்கு இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில், அதாவது ஒரு 1 இயர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் எடுத்தாலுமே ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்தை கூட என்னால் கிராஸ் பண்ண முடியல. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நான் என்னோட மென்டர் கிட்ட போய் கேட்டேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், என்ன பற்றி தெரிஞ்சவங்களுக்கு. எனக்கு நிறைய குருக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மென்டர்ஸ் பண வழக்கலையிலே இருக்காங்க. அப்படி ஒரு மென்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில சஜஷன் கொடுத்தாரு. என்ன சஜஷனா, அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அந்த கேள்விக்கு பதிலை நான் கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா, என்னால ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியுதுங்க, என்னால பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 1 crore சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 2 to 3 மந்த்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஃபிடன்ஸ், இப்போ என்னால் ஒரு வருஷத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு நான் அச்சீவ் பண்ணேன். என் சக்ஸஸ் கூட நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் கேட்போம். பிகாஸ் எங்கள் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறவங்களும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த கேள்வியை கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். அந்த கேள்வி உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்களால ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா முடியாதா. அப்படி முடியாட்டியுமே நீங்க அந்த கேள்வியை திரும்ப திரும்ப உங்ககிட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே உங்களால 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்றதுக்கான வழி கிடைக்கும். 100% கிடைக்கும். ஆனா இது எனக்கு யூடியூப்ல ரொம்ப ஃப்ரீயாவே எனக்கு கிடைச்சிருச்சு 10ல் 11 அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு கீழே கமெண்டே கொடுக்க வேண்டாம். பிகாஸ் இது பெய்டு மெம்பர்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பணம் கட்டும் போது நாங்க சொல்ற விஷயத்த ப்ராப்பரா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பரா ஃபாலோ என்னால பண்ண முடியும், இந்த கேள்வினால என் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் அதுக்கான கேள்வியும் உங்களுக்கு கேட்குறேன். கன்ஃபார்மாக அந்த மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் கொடுங்க. ஒருவேளை அந்த மனநிலை இல்லை, எனக்கு இது ஒரு 10ல் 11 தான் தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் எல்லா வீடியோ பார்க்குற மாதிரி அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருங்க. இந்த கேள்வி நான் கூட கேட்காம கூட விட்டுறேன். பிகாஸ் அது அவ்வளோ சாதாரணமான விஷயங்களை எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த கேள்வி எனக்கு கிடைச்சது, என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி 10ல் 11 நானும் விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ தேவை இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க பார்த்து நான் கேட்கலாமா இல்லையா நானே டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இது வேலை செய்ய தொடங்க ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நைட் கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய லக்கு கிடைக்கும், பணவரவு இருக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயமான வேலைகள் உங்களுக்கு இது செய்யும். இந்த சிம்பிள் எது ஓரியன்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரேக்கி ஓரியன்டட். ரேக்கினா என்னன்னே தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. ரேக்கிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்ராஸ், அதாவது மேருமலை, அப்புறம் குண்டலினி இப்பெல்லாம் சொல்லுவீங்களா, இந்த சக்ராஸ், இந்த சக்ராஸை அதிக சக்தி வாய்ந்ததாக மாற்றி அதன் மூலமாக பொதுவாக சொல்லணும்னா இப்போ என்ன, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரேக்கி மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு தலைவலி வராங்கன்னா அவங்க தலையில பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி பிளாக் இருக்கும், அந்த எனர்ஜி பற்றாக்குறை இருக்கும். இப்போ இவரோட எனர்ஜி அங்கே கொடுத்து அந்த பிளாக்கை சரி பண்ணி தலைவலியை சரி பண்ணி விடுவாங்க. இது பேசிக். அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க தூரத்தில் இருக்காங்க. தூரம் அப்படி நம்ம இந்தியாவில் இருக்கோம், ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கிருந்தே அவங்களுக்கு க்யூர் பண்ண முடியும். ஸோ எனர்ஜியை அந்த கூட பாஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ லாங்குங்கிறது முக்கியம் இல்லை, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண அங்கே இருக்க உடல்நிலையை குணப்படுத்த முடியும். இவ்வளோதான் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, அதுக்கு மேலேயும் முடியும். எந்த அளவுக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு மனதளவில் பிரச்சனைகள் இருக்குது, ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, தன்னால் முடியல நடக்கல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களும் கூட இவங்க தங்களோட எனர்ஜி கொடுத்து க்யூர் பண்ண முடியும். என்ன விஷயம்னா, இவங்க க்யூர் பண்ணி இவங்க வீக் ஆயிடுவாங்க. மாஸ்டர் இவங்க திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணி அதை கிளென்சிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்களே. ஸோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, உடல் மனம் எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ண முடியும். அதுக்கு அட்வான்ஸ் லெவல் தான் சில சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த சிம்பிள் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலைஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு இதை அதிர்ஷ்டகரமானதா மாத்திக்க முடியும். அப்படிப்பட்ட சிம்பிளும் இருக்கு. இந்த சிம்பிளை நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு பெரிய லெவல்ல கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்துச்சுங்களா, அந்த நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, காஃபி டீ கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் ரொம்ப வீக்காக இருப்போம். இது வீக்காக இருக்கக்கூடிய டைம்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்க நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், மனதளவும் கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், எந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ண முடியும். அதே மாதிரி உடல் நோய்வாய்ப்பட்டிருக்க டைம்லையும் பண்ணாதீங்க. மற்ற எல்லா டைம்லையும் நீங்கள் பண்ணாலும்
இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் தெளிவான மனநிலையோட பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோவில் நான் கொடுக்கக்கூடிய விஷயம், இந்த வீடியோ பார்த்து என் கூடயே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போயே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் தனியாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல நான் இந்த சிம்பிளோட பேர் சொல்லிடுறேன். இந்த சிம்பிளோட பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாசுதா சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசுதா அப்படின்னா என்னன்னா, நான் இது வந்து ரேக்கியில் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள். இந்த சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது மாஸ்டர் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிகினர் லெவல் எப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ பிகினர் லெவல்னால் நீங்கள் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிகினர் லெவல் சொல்லிடுறேன். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, சரிங்களா, நீங்கள் டெய்லி நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குவீங்க அப்படின்னா 9:30 மணிக்கெலாம் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். உங்கள் கண்ணுக்கு ஸ்க்ரீன் டைம் எல்லாமே கொடுக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு, உங்களோட ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, எனக்கு இப்போ இந்த மாதிரி நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு இந்த அதிர்ஷ்டம் வேணும், இல்லை எனக்கு வர வேண்டிய பணம் இப்படி வர வேண்டியது இருக்குது, திரும்ப நடக்கணும், இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து மனதில் நினச்சிட்டு அந்த தாட்ஸோடு இருக்கணும். அதன் பிறகு ஒரு 10 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணால் பெட்டில் போய் உட்காந்துக்கணும். ஒரு ரெட் கலர் பென் எடுத்து இந்த சிம்பிளை கையில் அப்படியே வரையணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி வரையணும்னு சொல்லி அதில் நம்பர்ஸ் போட்டிருக்கணும். அதே ஃபாலோவில் இந்த சிம்பிளை நீங்கள் கையில் வரையணும். இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி உங்களுக்கு சுழல் விகிதத்தில் உங்களுக்கு இருக்குமே. இந்த சிம்பிளை அப்படியே கையில் வரையும் போது உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட இருக்குங்கிற எண்ணத்தோட இந்த வாஸ்தா சிம்பிளை கையில் வரைஞ்சிட்டு வாங்க. இதை நீங்கள் வரைய உங்களுக்கு மைண்டில் பதிய ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நீங்கள் பண்ணும்போது முழு நம்பிக்கையோட பண்ணணும். இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களோட ஆழ் மனதில் பதிய ஆரம்பிச்சு நீங்கள் நடக்காது, கிடைக்காது, முடியாதுன்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த லெவல் மாஸ்டர் லெவல்னு சொல்லுவோம். மாஸ்டர் லெவல் பண்ணிங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். மாஸ்டர் லெவல் எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு உங்களுக்கு மன ஒருநிலை கொஞ்சம் தேவைப்படும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு மன ஒருநிலை இருக்குங்க, நான் கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே செய்யுங்க. இப்போயே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரியே மன ஒருநிலைப்படுத்தி நீங்கள் முதல்ல கையில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்ச பிறகு ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை காட்சிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்த பிறகு முதல்ல உங்களுடைய ரூட் சக்கரா, அதாவது நம்மளோட மூலாதார சக்கராஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மூலாதார சக்கராஸில் உங்களுடைய முழு கவனம் செலுத்துங்க. உங்களோட முழு கவனம் மூலாதார சக்கரத்தில் நிறுத்தி உங்களுக்கு தெரியும் என் மனம் முழுமையாக அந்த இடத்துல தேர்ந்துருச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரத்தில் இந்த சிம்பிளை வரையணும். அது கண்களை மூடிக்கிட்டு மனக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதை வரைங்க. அந்த தாட் வந்து மூலாதார சக்கரத்தில் வச்சு வரைகிறதா நினைக்கணும். நீங்கள் அப்படியே வரைய ஆரம்பிங்க. இது மாதிரி 3 தடவை மெதுவாக டிராயிங் 3 தடவை பண்ணுறதுக்கு 3 நிமிடங்கள் ஆகணும். ஒரு தடவை வரைகிறதுக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. வரைஞ்சி முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது உங்களோட முழு கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்தில் கொண்டே நிறுத்துங்க. சுவாதிஷ்டானத்தில் உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்திட்டு மனம் அங்கே முழுமையாக ஒருநிலை ஆன பிறகு அகைன் இந்த சக்கரத்தை வந்து அங்கே இடத்துல அப்படியே 3 தடவை வரைங்க. பொறுமையாக 3 நிமிடங்கள் வர அளவுக்கு வரைங்க. எனக்கு இந்த வீடியோவில் உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு பண்ண வரலன்னா ரேக்கி மியூசிக்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடினீங்க அப்படின்னா யூடியூப்லேயே கிடைக்கும். தேடினீங்கன்னா ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ஒரு மணி அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த சவுண்டை கேட்டே பண்ணுங்கள், இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அதை வச்சு அப்படியே உங்கள் மூலாதாரத்தில் வரைய ஆரம்பிங்க. அடுத்தது மணிப்பூர சக்கராஸ் 3 தடவை, அடுத்து அனாகதம், அடுத்து விசுதி, அடுத்து ஆக்னிஷம், கடத்துல சகஸ்கர சக்கரம். இந்த 7 சக்கராஸ்லேயும் பொறுமையாக நீங்க வரைங்க. இதை நீங்க வரைய ஆரம்பிச்சு முடிக்கும் போதே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டலினி மேல எலும்புன மாதிரியும் உங்க மைண்ட்ல மிகப்பெரிய அளவு ஃபோக்கஸும் கிடைக்கும். ஏன்னா நீங்க நேரடியா உங்களுக்கு தேவையானதை கொண்டு செலுத்துறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ மூலாதார சக்கரம்னா எடுத்துட்டீங்கன்னா மூலாதார சக்கரம் என்ன எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆசைகளுக்கான சக்கரம். நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியை இந்த மூலாதாரத்துக்கு தான் இருக்குது. அந்த மூலாதாரத்துல நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல வைக்கும் போது அது உயிர் கிடைக்க ஆரம்பிச்சு ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பயங்கர வேகமா நடக்கும். ஆனா இதுக்கு என்ன தேவை? மன ஒருநிலை, ஹைலி ஃபோக்கஸ், எந்த டிப்ரெஷனும் இல்லாம பண்றவங்களுக்கு உடனடியான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க ஆசைப்படுறது நடந்த பிறகு 21 நாட்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இது ஹைலி பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்னது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒண்ணு. அதனால ஏனாதவனை எடுக்காம கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் லெவல் பணவளக்கலை போறவங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. அதான் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்காம உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க.
கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். இதை மொத்தமா நீங்க பண்றதுக்கு 21 நிமிடங்கள் எடுக்கும். உங்களுக்கு 21 நிமிடங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நிறுத்தி பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு சக்கரத்துக்கு 3 நிமிஷம் பண்ணுவீங்க, 7 சக்கரத்துக்கு 21 நிமிஷம் நீங்க பண்ணும்போது மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும். அதன் பிறகு படுத்து தூங்கிருங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயம் அடையதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே வேஸ்ட் தான் கிடைக்குமே தவிர கூரை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கக்கூடிய வழிகளை யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அடைவீங்க. ஒரே விஷயம், நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்பிக்கை தான். என்ன நம்பிக்கைனா, முதல்ல உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பி பண்ணும்போது அது பவர்ஃபுல்லா மாறும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.